Hi, hello, my dear friends. Welcome back to me, Kisi YouTube channel. I hope you are all doing great also. So, in this video, நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நான் எடுக்கிற காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய கேட்டது எதை பற்றி அப்படின்னா மேம் ஃபார்மகாக்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போடுங்க மேம். நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது எங்களுக்கு நல்லாவே புரியுது, ஆனால் அதுக்கப்புறமா எங்களுக்கு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது என்ன பண்ணல அப்படின்னா அது ஈஸியாக மறந்துடுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து படிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு என்கிட்ட நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரக்ஸ் எதை பற்றி அப்படின்னா ஃபார்மகாக்னசி அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது, ஸ்டடி ஆஃபாக இருக்கிறதுக்கான க்ரூடு பிளான்ஸை பற்றி படிக்கிறது தான் இது. ஸோ ஃபார்மகாக்னசியில் பிளான்ட்டை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த க்ரூடு ட்ரக் வந்து எதுலேருந்து நம்ம எடுப்பாங்க அப்படின்னா பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம், அனிமல் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம், அண்ட் மினரல் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தேர் ஆர் கூட கான்ஸ்டுவன்ஸ் இருந்து வித் தேர் கான்ஸ்டுவன்ஸை பற்றி படிக்கக்கூடியதான் ஃபார்மகாக்னசின்றது. ஸோ ஃபார்மகாக்னசிக்கு வந்து யார் ஃபார்மகாக்னசின்ற டேர்ம் நேம் வச்சா அப்படின்னா 1815 செய்ட்லர் அப்படின்ற ஒரு ஆள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மகாக்னசி தான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஃபார்மகாக்னசின்றது ஒரு க்ரீக் வேர்டு, ஃபார்மகானுன்றது ஸ்டடி ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ க்னோசிஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்ஸை பற்றி படிக்கக்கூடியது தான். ஸோ ஃபார்மகாக்னசின்றது ஸ்டடி ஆஃபாக இருக்கிறதுக்கான க்ரூ ட்ரக்ஸ் பற்றி படிக்கக்கூடியது தான் இது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எதை பற்றி அப்படின்னா லாக்ஸாட்டிவ்ன்ற கேட்டகரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாக்ஸாட்டிவ்லேயுமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க லாக்ஸாட்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன்லேருந்து நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் லாக்ஸாட்டிவ் ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாக்ஸாட்டிவ் ட்ரக்ஸ் கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஆலோ, ருபார்ப், சென்னா, இஸ்பாகுலா, அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில், இது எல்லாமே விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா லாக்ஸாட்டிவ் டாபிக் கீழே வந்து வரக்கூடியது. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ஆலோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆலோன்றது நமக்கு தெரிஞ்சு கற்றாழை அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக. ஸோ ஆலோவில் சினோனிம் என்னது அப்படின்னா ஆலோ பார்படென்சிஸ், ஆலோ இண்டிகா, ஆலோ பெர்ஃபோலியேட்டா, இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆலோக்கான சினோனிம்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து அதோட சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுலேருந்து ட்ரைடாக இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 180 ஸ்பீசஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம படிக்கக்கூடியது எதெல்லாம் பற்றி அப்படின்னா ஆலோ பெர்ரி, ஆலோவேரா, ஆலோ ஃபெர்ரெக்ஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து படிப்போம். ஸோ ஆலோ பெர்ரிக்கு வந்து பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னது அப்படின்னா ஸ்கோட்டோரினா இருக்கிறதுக்கான ஆலோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆலோவேரா அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப்பி ஆலோ அப்படின்றது சொல்லுவாங்க. குரக்கோ ஆலோ, கேப்பி ஆலோ அப்படின்றது எதுக்காண்டி அப்படின்னா ஆலோ ஃபெர்ரெக்ஸ்க்கும் ஆலோவேராக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடியது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆலோக்கான ஃபேமிலி என்னது அப்படின்னா லிலியேசியே அப்படின்றது தான் அதோட ஆலோவோட ஃபேமிலி நேமு. அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ், கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆலோ எமோடின்றது ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. அது போக ஐசோ பார்பலோயின், பீட்டா பார்பலோயின், பார்பலோயின்கிற கண்டென்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பீட்டா பார்பலோயின்ற ஒரு கான்ஸ்டுவன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டுவன்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கோட்டோரின் ஆலோவில் பீட்டா பார்பலோயின் மட்டும் ஆப்சன்ஸ் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இந்த கான்ஸ்டுவன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து லாக்ஸாட்டிவ்ன்ற ஒரு எஃபெக்டே ஆலோனால் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட யூசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பர்கேட்டிவ், லாக்ஸாட்டிவோட ஹையராக இருக்கக்கூடிய ஆக்ஷன் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்கேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பர்கேட்டிவ்க்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அது போக ஸ்கின் இரிட்டேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆலோ யூஸ் பண்ணுவாங்க. பர்ன்ஸ் மூலமாக நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஸ்கின் இரிட்டேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து இது வந்து ஆலோ வந்து யூஸ் பண்ணுறோம். பென்சாயினாக இருக்கிறதுக்கான டிஞ்சரோட ப்ரிப்ரேஷனில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து ஆலோ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சேர்த்துக்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆல் அபவுட் ஆலோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எவ்வளோ இன்டெஸ்டைனல் ஜூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செக்ரேட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 லிட்டர் அப்படின்றதா அதுக்கான ஆன்சர். ஸோ ஹெல்த்தி பீப்புளுக்கு 2 லிட்டர்ஸ் ஆஃபாக இருக்கிறதுக்கான இன்டெஸ்டைனல் ஜூஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெர் டேக்கு செக்ரேட் ஆகும் அப்படின்றதான் அதோட ஆன்சர். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் வி வில் see you on another video. Thank you. Bye.